Hi all, this is Dr. Vishant, consultant diabetologist. Welcome to Glucoderma series. இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா how skin reflects your metabolic health. For this we have Dr. Keerthana, consultant dermatologist and aesthetic physician. யூஸ்வலாக எங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றியோ இல்லை அக்குள்ள கருப்பாக இருக்குன்னு இல்லைன்னா மறு இருக்குன்னுவாங்க. இதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஓகே. கழுத்தில் கருப்பு, அக்குல கருப்புலாம் மெயினாக பேஷண்ட்ஸ் பர்சீவ் பண்ணுறது எப்படின்னா செயின் அலர்ஜி இல்லை பெர்ஃப்யூம் அலர்ஜின்னு எடுத்துக்குவாங்க. பட் நாங்கள் என்ன யோசிப்போம்னா அவங்களுக்கு வேறு இன்டர்னலாக என்ன மிஸ்டேக் இருக்குது இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ரிசர்ச். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு அக்கில் கழுத்தில் இல்லை தொடை இடுக்கில் கருப்பு இருக்குது, தோல் திக்காக இருக்குது அப்படின்னா தட் லீட்ஸ் அஸ் டு அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்னு டேர்ம். ஸோ அது வந்து ஏர்லியர் டேஸில் வந்து இட் வாஸ் தாட் இட் இஸ் ரிலேட்டட் டு மெலிக்னன்சி. But late 2000s தான் they found insulin resistance is one main reason for acanthosis nigricans. யூஸ்வலாக இந்த கருப்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வர பேஷண்ட்ஸ் ஒபீஸாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை ஆல்ரெடி நோன் டயபெட்டிக்காகவும் இருக்கலாம், இல்லை அவங்க ஜெனட்டிக்காக அவங்க ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரியிலலாம் டயபெட்டிஸ் இருக்கும். ஸோ இதோட சேர்த்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த செல்ஸ் எல்லாம் ஸ்கின்னில் இருக்கிறது எல்லாமே இன்சுலின் வந்துட்டு கொஞ்சம் ரிசப்டார்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரிசப்டார்ஸ் எல்லாம் வந்துட்டு மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஹை இன்சுலின் லெவல் பாடியில் இருக்கும்போது மல்டிப்ளை ஆகும்போது தோல் திக்காகுது. அதோடு சேர்ந்து அந்த தோல்களே இன்னும் கொஞ்சம் டீப்பர் லேயரில் என்ன ஆகுதுன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் எல்லாமும் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா மருன்ற மாதிரி கழுத்தில் அக்குள்ள எல்லா இடத்துலையும் வரும். யூஸ்வலாக இதுக்கு நாங்கள் டயபெட்டாலஜிஸ்ட்டையும் சேர்த்து தான் இன்வால்வ் பண்ணுவோம். அவங்க இன்சுலின் பார்ட்டை டேக் கேர் பண்ணும்போது நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இட் வில் ஆல் கிவ் ஆக்மெண்டட் ரிசல்ட். ஸோ டயபெட்டிக் கண்ட்ரோல், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஏர்லி டயக்னோசிஸ் எல்லாமே வந்து இட் இஸ் இம்பார்ட்டண்ட்.